நம்ம ஃபாலோவர்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேட்குறது, நான் ரெசிக்னேஷன் குடுத்துட்டேன். ஆனா என்னோட ரெசிக்னேஷன ஹோல்டுல வச்சிருக்காங்க. என்னோட நியூ கம்பெனி என்ன இமிடியேட்டா ஜாயின் பண்ண சொல்றாங்க. அதுக்கும் டைமும் ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பாயிண்ட் 1 ஃபாலோ. ஆமாங்க. ரிசைன் பண்ற கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட இமிடியேட் ஃபாலோ பண்ணுங்க. மெயில் அனுப்புங்க ஆர் கால் பண்ணுங்க. ரெசிக்னேஷன் ப்ராசஸ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணுங்க. பாயிண்ட் 2 ரெசிக்னேஷன் அக்செப்டன்ஸ் மெயில் வாங்குங்க. இஃப் ஹெச்ஆர் இமிடியேட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாருன்னா, உங்களோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் கிட்ட பேசுங்க. அவங்க சப்போர்ட்ல ரெசிக்னேஷன் அக்செப்டன்ஸ் மெயில் ஆர் லெட்டர் வாங்குங்க. இது ஒரு அபிஷியல் டாக்குமெண்டா இருக்கும். பாயிண்ட் 3 நோட்டீஸ் பீரியட் நெகோசியேஷன் பண்ணுங்க. இன் கேஸ் நோட்டீஸ் பீரியட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண முடியாம நியூ கம்பெனி ஜாயின் பண்ணணும்னா, கரண்ட் கம்பெனி கிட்ட நோட்டீஸ் பீரியட் நெகோசியேட் பண்ணுங்க. பையட் ஆப்ஷன் இருக்கான்னு கேளுங்க. ஒரு பார்ட் ஆஃப் சேலரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நியூ கம்பெனில ஜாயின் பண்ண முடியும். பாயிண்ட் 4 நியூ கம்பெனி கம்யூனிகேஷன். இப்போ நியூ கம்பெனி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. ரெசிக்னேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜாயினிங் டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண ஆப்ஷன் இருக்கான்னு கிளியரா கேட்டுக்கோங்க. ஆனஸ்டா இருந்தா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. 5 ஓல்டு கம்பெனி ரெசிக்னேஷன் ஓல்ட்ல வச்சிருக்கேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. நியூ கம்பெனில ஜாயின் பண்ண முடியாம இருந்தா லீகல் அட்வைஸ் எடுத்தா பெட்டர். பட் இது ரொம்ப ரேர் கேஸ்ல நடக்கும்.